இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். உயர் நீதிபதிகளின் நியமனங்கள் ஆரூடங்கள் வேண்டாம், ஸ்லாங்கூர் சுல்தான் நினைவுறுத்து. மலேசிய நீதி பரிபாலனத்தில் உயர்நிலையிலான நீதிபதிகள் நியமனங்கள் விரைவில் நடைபெறவிருக்கின்றன. அதற்கு முன்னதாக ஆரூடங்கள் கூற வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா கேட்டுக்கொண்டுள்ளார். 269வது ஆட்சியாளர்கள் மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலில் நாட்டின் தலைமை நீதிபதி, அப்பீல் நீதிமன்ற தலைவர், சபா சரவா தலைமை நீதிபதி மற்றும் பிற உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் நியமனங்கள் முக்கிய அம்சங்களாக உள்ளன. அந்த நியமனங்கள் தொடர்பான விவாதிப்பும் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக சுல்தான் தெரிவித்தார். உயர்நிலையிலான நீதிபதிகள் நியமனங்கள் என்பது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஆட்சியாளர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் நீதித்துறையில் முக்கிய பதவிகளின் நியமனங்களை மாமன்னர் அறிவிப்பார் என்று கடந்த வாரம் இஸ்தானா நகாரா அறிக்கை வெளியிட்டு இருந்தது. அந்த அறிக்கைக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஸ்லாங்கூர் சுல்தான் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையிலும் மீண்டும் அந்த நினைவுறுத்தலை வழங்கியுள்ளார். நாட்டின் முக்கிய தூணாக விளங்கும் சட்ட முறைப்படி ஆட்சி செய்தலை பாதுகாக்கவும், நீதியின் கொள்கையை நிலைநிறுத்தவும், கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப உயர்நிலை நீதிபதிகளின் நியமன நடைமுறைகள் வெளிப்படையாகவும் மிக கவனமாகவும் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே ஒரு விஷயம் குறித்து முழுமையான மற்றும் ஏற்புடைய உண்மைகள் குறித்த தகவல்களை பெறுவதற்கு முன்னதாக ஆரூடங்கள் அல்லது எதிர்மறையாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை அனைத்து தரப்பினரும் தவிர்க்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சிரியா தலைநகர் டமாஸ்கா மீது இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை வான்வழி தாக்குதல்கள் நடத்தியிருப்பது சிரியாவின் இறையாண்மையை மீறுவதாகும், அப்பாவி பொதுமக்களின் உயிர்களை கொல்வதாகவும் உள்ளது என்று மலேசியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் அனைத்துலக சட்டம் மற்றும் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான 1974 ஆண்டு இராணுவ விலகல் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளது என்பது தெளிவாகியுள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் சிரியா பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சிரியா மக்கள் உண்மையிலேயே அமைதியையும் வளப்பத்தையும் அனுபவிக்க வேண்டியவர்கள். வன்முறை அல்லது வெளிப்புற சக்திகளின் தலையீட்டால் அவர்கள் ஒருபோதும் ஒடுக்கப்படக்கூடாது என்று டத்தோஸ்ரீ அன்வார் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் சிரியா மக்களுக்கான ஆதரவில் மலேசியா உறுதியாக இருப்பதாக அன்வார் குறிப்பிட்டார். அதேவேளையில் சிரியாவிற்கு எதிரான அனைத்து வகையான அத்துமீறலும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 25.75வது கிலோமீட்டரில் இருந்து 26.4வது கிலோமீட்டர் வரையில் சற்று வளைவான தற்காலிக மாற்று சாலை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் அறிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் கிளாந்தான் தும்பாட்டிலிருந்து ஸ்லாங்கூர் கோம்பாக்கை இணைக்கும் கிழக்கு கரையோர ரயில் திட்டமான ECRL நிர்மாணிப்பு பணி காரணமாக இந்த தற்காலிக சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த நெடுஞ்சாலை வாரியம் அறிவித்துள்ளது. வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு மாற்று சாலையின் வாயிலாக தொடர்ந்து 3 வழித்தடங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த நெடுஞ்சாலை வாரியம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜொஹூர் பாரு மாநகரில் உள்ள வர்த்தக தலங்களில் குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் செல்லத்தக்க வேலை பெர்மிட்டின்றி வேலை செய்து வந்ததாக நம்பப்படும் 35 வெளிநாட்டவர்களை கைது செய்துள்ளனர். 18க்கும் 55க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 35 பேரிடமும் எந்தவொரு பயண ஆவணம் இன்றி கடைகளில் வேலை செய்து வந்துள்ளனர் என்று குடிநுழைவுத்துறையின் ஜொஹூர் மாநில இயக்குநர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்துள்ளார். பிடிப்பட்ட 35 பேரும் இந்தோனேசியா, மியான்மர், வங்காளதேசம், இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் முதலிய நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவர். பிடிப்பட்ட அனைவரும் தடுப்பு முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்த கோலாலம்பூர் தனியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வெளிநாட்டு மாணவன் ஒருவன்
தாம் தங்கியிருந்த செராஸில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் 26வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த மாணவன் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடில் புல்ஹாசான் தெரிவித்தார். செராஸ் தமான்கா நாட்டில் அங்காசா கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவின்படி கடந்த ஜூலை 9ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. ஒரு மியான்மர் பிரஜையான அந்த மாணவன் இறப்பு குறித்து தகவல் கிடைத்து நேற்று கோலாலம்பூர் வந்து சேர்ந்த ஒரு வர்த்தகரான அந்த மாணவனின் தந்தை துங்கு முஹ்ரீஸ் மருத்துவமனையின் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள அந்த மாணவனின் சடலத்தை அடையாளம் காட்டினார். சவ பரிசோதனைக்கு பிறகு அந்த மாணவனின் உடல் வரும் ஜூலை 22ஆம் தேதி மியான்மருக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பினாங்கு தசெகலுகோரில் ஆடவர் ஒருவர் காருக்குள் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமான் ஏரியா முத்தியாரா என்ற இடத்தில் உள்ள கடை வரிசைக்கு பின்னால் நிறுத்தப்பட்டு இருந்த எஸ்யூவி ரக காருக்குள் 34 வயது மதிக்கத்தக்க ஆடவர் இறந்து கிடந்ததாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அவ்விடத்திற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்தபோது அந்த காரின் இயந்திரம் செயலாக்கத்தில் இருந்தது. அந்த நபர் சுயநினைவு இழந்த நிலையில் காருக்குள் கிடந்தார். பூட்டப்பட்டிருந்த காரின் கதவு திறக்கப்பட்டு மருத்துவ உதவியாளர்கள் மூலம் சோதனை செய்யப்பட்டதில் அந்நபர் இறந்துவிட்டார் என்று உறுதி செய்யப்பட்டது என்று தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். அந்த நபர் உயிரை மாய்த்து கொண்டு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 9 வயது சிறுவனை ஓரின புணர்ச்சி செய்ததாக புதைக்குழி தோண்டும் பணியாளர் ஒருவர் தைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 43 வயது முகமது ஷாரில் ரேசா ஒமார் என்ற அந்த பணியாளர் நீதிபதி பபிஷா இப்ராஹிம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 11ஆம் தேதி மதியம் 12:30 மணியளவில் லாரோட் மத்தாங் சலாமா மாவட்டத்திற்கு உட்பட்ட கமுந்திங்கில் உள்ள பெண்கள் பொது கழிப்பறையில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.